வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஒரு காரம். ஏன் இந்த ஸ்வீட்டு காரம் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ தீபாவளி வரப்போதில்ல, அதுக்கு எல்லோரும் வீட்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி குலோப் ஜாமுன். இந்த குலோப் ஜாமுன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சி வரும். அப்படிலாம் அந்த சுகர் சிரப்பு கரெக்டாக காய்ச்சிருக்க மாட்டாங்க. அதே டைமில் அந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ணிட்டு அந்த குலோப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி அதில் போட்ட பிறகு அந்த சக்கரை தண்ணில் பஞ்சு மாதிரி பிச்சு வரும். இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ஓலை பக்கோடா, அதாவது இந்த ரிப்பன் பக்கோடா சொல்லுவாங்கல்ல, இந்த ரிப்பன் பக்கோடாவும் எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சத்தூள்லாம் போட்டு சூப்பரான சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள், எல்லோரும் வீட்டில் அசத்துங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? குலாப் ஜாமுன் தேவையான பொருட்கள்: பிளெயின் கோவா 1/2 கிலோ, மைதா 200 கிராம், சர்க்கரை 1 கிலோ, பேக்கிங் சோடா 1 கிராம், தண்ணி 850 ml, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், பிஸ்தா கார்னிஷ்க்கு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் கடாயில் சர்க்கரை 1 கிலோ போட்டிருக்கேன். இந்த சர்க்கரை போட்ட பிறகு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணணும். எதுக்காக கேட்டால், சம்டைம் உங்கள் கடாய் வந்து சூடாக இருக்கும், அந்த டைமில் சர்க்கரை போட்டிங்கன்னா மெல்ட் ஆகும், கேரமல் ஆகும். அந்த மாதிரி வந்தால் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பை ஆன் பண்ணாமல் சர்க்கரையும் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் அந்த மெஷர்மெண்ட் கிளாஸ் ஒன்று பார்த்தீங்களா, இந்த 1 கிலோ சர்க்கரைக்கு கரெக்டாக 750 ml தண்ணி ஊற்றிருக்கேன். டோட்டலாக 850 ml வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 750 ml யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக பால் ஊற்றுறோம். எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வெள்ளையாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வர டைமில் அந்த அழுக்கை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றினா டெம்பரேச்சர் டவுன் ஆகும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சர்க்கரையில் அழுக்கு இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் திருப்பி நல்லா கொதிக்க விடும். கொதிக்க விட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த சுகர் சிரப்பு நல்லா க்ளீனாக ரெடி ஆகிடும். எப்போவுமே ஜாமுன் நீங்கள் பண்ணும்போது வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இந்த சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஜாமுன் ஃப்ரை பண்ண போகணும். இந்த சுகர் சிரப்போட பக்குவம் எப்படி கேட்டிங்கன்னா, அந்த கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதாவது கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். அதே டைமில் கரண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்சர் இருக்கணும். கெட்டியாக இருந்தால் சுகர் சிரப்பு இறங்காது அந்த ஜாமனில். இதுவே தண்ணியாக இருந்தால் அந்த ஃப்ரை பண்ணி போடும்போது அந்த ஜாமன் மேலே இருக்க ஸ்கின், அதாவது அந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் திக்காக இருக்கக்கூடாது.
கரெக்டான டெக்ஸ்சரில் சுகர் சிரப் நீங்கள் ரெடி பண்ணினா ஜாமுன் சூப்பராக வரும். இதுக்கு பிறகு ஜாமுன் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பிளெயின் கோவா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெடிமேட் மிக்ஸ் வச்சு பண்ணுறது பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த பிளெயின் கோவா வச்சு பண்ணும்போது ப்ராப்பரான டெக்ஸ்சர், நீங்கள் ஒரு ஸ்வீட் கடைக்கு போனோம் இந்த மெத்தட் தான் பண்ணுவாங்க. இதே ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் இந்த பிளெயின் கோவா வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இந்த பவுலில் பிளெயின் கோவா போட்டிருக்கேன், அதே டைமில் மைதாவை போட்டிருக்கோம். இந்த மைதா பிளெயின் கோவா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இந்த பிளெயின் கோவா எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்வீட் கடையில் போய் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோமா, இந்த இடத்துல குக்கிங் சோடா போட்டிருக்கேன். இந்த குக்கிங் சோடா எக்ஸாக்டாக 1 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த வெயிட் மிஷினை வச்சு நான் செக் பண்ணி போடுறேன்னா, இந்த குக்கிங் சோடா அதிகமாக இருந்தாலும், அதாவது 1 கிராம் பதில் 2 கிராம் 3 கிராம் அப்படி போட்டாலும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வராது. இதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், வாசனைக்காக ஏலக்காய் பவுடர். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பேக்கிங் சோடா, ஏலக்காய் பவுடர், நெய் இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பிளெயின் கோவா மைதா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே 850 ml தண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 750 ml சுகர் சிரப்புக்கு, மீதி 100 ml இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கோவா மைதாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக 100 ml போட்டிருக்கோம். சில பிளெயின் கோவா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், அந்த டைமில் ஒரு 25லேருந்து 50 ml எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் தண்ணி. சரிங்களா? இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வரும். அதே டைமில் கையில் ஒட்டாமல் கரெக்டாக வரணும். இதுக்கு பிறகு இந்த குலோப் ஜாமை ரவுண்டாக எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு கையில், அதாவது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி மெதுவாக ரிலீஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது நல்லா ரவுண்டாக வரும். இதுவே ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் ரவுண்டாக விட்டினீங்கன்னா உடஞ்ச மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன வேணால் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது வெடிப்புட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் வாட்டி எப்படி ப்ரெஸ் பண்ணி நான் பண்ணோம் அதே மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இந்த டோவை நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு எண்ணெய் கடாய் இருக்குது. அந்த எண்ணெய் தொட்டினா லைட்டாக சூடாக்கணும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் மைதா போடுறோம். எதுக்காக இந்த மைதாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அடிபிடிக்க ஆரம்பிக்கும். இதே இரும்பு கடாய்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எண்ணெய் கடாயில் போடுங்க. போட்ட உடனே அந்த பபுள்ஸ் வந்து ஸ்லோவாக சின்னதாக வரும். நீங்கள் போட்ட உடனே அந்த பபுள்ஸ் பெருசாக இருந்ததுன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும், அப்போ அந்த குலோப் ஜாம் வெந்து வராது. அதனால் ஒரு பீஸ் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படி லைட்டாக பபுள்ஸ் வருதா, அதுக்கு பிறகு 1 by 1 போட்டு அந்த எண்ணெயை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாது, கீழே கடாயிலும் ஒட்ட ஆரம்பிக்காது. அதே டைமில் அந்த எண்ணெயை மேலே ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அந்த ஆயிலோட. இதெல்லாம் சின்ன விஷயம், டிப்ஸு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ரவுண்டாக போட்டிருக்க டப்ளிங்ஸை ஆயிலில் போட்ட உடனே கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணால் உடையதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் இந்த ஜாமுனை நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்களா, விரிச்சல் விட்ட மாதிரி இருக்கா அந்த ஜாமுன். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டுனீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெடிப்படும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி மெதுவாக ரிலீஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக சூப்பராக ஜாமுன் ரெடி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை இதில் போட்டிருக்கோம். நீங்கள் சுகர் சிரப்பு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி போகிற டைமில் கரெக்டான டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா ஊற விட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஜாமுனை கரண்டில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குல்ல. இப்போ உடைச்சு காமிக்கிறேன்.
அந்த சுகர் சிரப் நல்லா இறங்கியிருக்கா இந்த மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் பண்ணும்போது. இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக் வரும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து காரசாரமான ரிப்பன் பக்கோடா இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 100 கிராம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ஓமம் பவுடர் சிறிதளவு, தண்ணி 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடலை மாவு, அரிசி மாவு, மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டோவும் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி முடித்த பிறகு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் ஒரு பவுலில் கடலை மாவு போடுங்க. நல்ல குவாலிட்டியான கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன், நீங்கள் கடலை பருப்பு வாங்கி மாவு மிஷினை அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு அரிசி மாவு போட்டிருக்கேன். அந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன்னா, அந்த கிறிஸ்மஸ் கொடுக்கும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த ஓமம் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓமம் பவுடர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். முழு ஓமம் போட்டிங்கன்னா நீங்கள் புளியும் போது, அதாவது ரிப்பன் பக்கோடா குழாயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழாயில் போட்டு புளியும் போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சில பேருக்கு அப்படியே ஆயிலாக இருக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. இதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 150 ml தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 150 ml தண்ணி சொல்லியிருக்கேன். வேணும்னா 10 ml கம்மி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை 10 ml இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெஷர்மெண்ட் கப்பு கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த கப்போட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 ரூபா தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், அப்படி இல்லைன்னா லோக்கல் மார்க்கெட்லையும் கிடைக்கும். இந்த மாவு லூஸாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எலசாக, அதாவது கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு இந்த மாதிரி முறுக்கெல்லாம் எல்லார் வீட்டிலும் இருக்குல்ல, அதில் ரிப்பன் பக்கோடா யூஸ் பண்ணுற அந்த பிளேடை போட்டிருக்கோம். அந்த பிளேட் நல்லா மெலிசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணுறோம். நார்மலாக நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆயிலுக்கு பதிலாக இன்னும் தண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோ இதில் போடுறோம். இந்த டோ போடும்போது கரெக்டாக ஒரு 75% அளவுக்கு போட்டால் மட்டும் போதும். ஏன் கேட்டீங்கன்னா, ஃபுல்லாக மாவு போட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ண முடியாது. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. அழகாக இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா வர ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டுன்னா கண்டிப்பாக ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே டைமில் இந்த எண்ணெயை நல்லா சுற்றி விடுங்க, சூடான எண்ணெயை. எதுக்காக கேட்டிங்கன்னா, புளியும் போது உங்களுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் கிடைக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை நல்லா புளிய ஆரம்பிக்கிறோம். புளிஞ்ச பிறகு கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வெந்து வர டைமில் திருப்பி போட்டு குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெடி ஆகிடுச்சு சொல்லி எப்படி செக் பண்ணுறது கேட்டிங்கன்னா, அந்த பபுள்ஸ் கம்மியாகும் ஃப்ரை பண்ணுற இடத்துல. நீங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் கம்மியான பிறகு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி. இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் ரிப்பன் பக்கோடா, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிப்பன் பக்கோடா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பர். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாமுன் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கீங்க. அதே டைமில் ரிப்பன் பக்கோடா ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் அசத்துங்க.
என்ன மக்களே இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது சொல்லி தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன் வீடியோவில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாமுன் அதே மாதிரி தான் இந்த ரிப்பன் பவுடரும் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.